சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, இன்றைய சத்திய மார்க்க ஆலய ஆராதனையில் முதலில் உத்திரவாரத்தின் 2 சத்தியத்தை சுத்தத்தோடு அனுசரித்தோம். பிறகு 2வதாக பரிசுத்த ஸ்தலத்தில பரிசுத்தத்தோடு 3 சத்தியத்தை அனுசரித்தோம். இப்போது நாம் 3வது பகுதியாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் மகா பரிசுத்தம் பெற்றுக்கொள்ள இந்த பகுதியிலே இருக்கின்றதான 2 சத்தியத்தையும் நாம் அனுசரிக்க போகின்றோம். இதில் முதல் சத்தியம் உடன்படிக்கை பெட்டி. 2வது சத்தியம் கிருபாசனம். உடன்படிக்கை பெட்டியை பொறுத்தவரையில அதற்குள்ள தேவனுடைய வார்த்தை. கிருபாசனம் என்பது தேவன் வாசம் பண்ணி ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வேலை. இப்ப புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் இருக்கிற நம்முடைய இருதயங்களை தேவன் எழுதுகிற உடன்படிக்கை பெட்டியின் கற்பலகைகளாக நம்ம ஒப்புக் கொடுக்க போகிறோம். அப்படின்னா நம்முடைய ஆத்துமால நம்ம எழுதுறது வேற சத்தியம். நம்முடைய ஆத்துமால நம்முடைய மனதிலே தேவனே எழுதுகிறது என்பது இன்னொரு வகையான சத்தியம். இப்ப உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லப்படுகிற சத்திய தேவ செய்திக்கான வேளையிலே சத்திய தெய்வமே நமக்குள்ள அவருடைய வார்த்தையை எழுத போறாரு. எத்தனை பேரு வாஞ்சியா இருக்கிறீங்க? இப்படி வாஞ்சியா இருக்கிறீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என் இருதயத்துல தேவன் அவருடைய வார்த்தை எழுத போறாரா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? 100 கோல்டு பிஸ்கட் நமக்கு கிடைக்கிறத விட ஆசீர்வாதம். அவ்வளவு மகிமையான காரியம் அதுக்குள்ள இருக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? 100 கோல்டு பிஸ்கட் என் கையில வந்தாலும் செலவு பண்ணது போக மீதியை விட்டுட்டு தான் போக போறேன். ஆனா என் இருதயத்துல தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டுச்சுன்னா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அக்கினி என் ஆத்துமாவை இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தம் பண்ணி இயேசுவின் 2ஆம் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட செய்யுமே. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆசீர்வாதத்தினுடைய மகிமையை உணரணும்.
இது ரொம்ப முக்கியமான நேரம், அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நேரம் இது. யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்துல தெய்வம் தம்முடைய வார்த்தையை எழுதி வைத்து அதனால மனம் திரும்பி நல்ல தீர்மானம் எடுத்து தெய்வத்துக்காக வாழ இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்கள் திருவாசன சண்டையிலே சேர்ந்து தைரியமா என்னென்ன காரியமோ அதுக்காக எல்லாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தெய்வம் அதற்கான ஆசீர்வாதத்தை நிச்சயமா கொடுக்க இருக்கிறார். சந்தேகமே வேண்டாம். மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற 2வது சத்தியம் எவ்வளவு முக்கியமோ அந்த 2வது சத்தியத்துக்கு இந்த முதல் சத்தியம் முக்கியம். எல்லாருக்குமே ஆசீர்வாதம் தேவைதான், எல்லாருக்குமே ஆரோக்கியம் தேவைதான், எல்லாருக்குமே விடுதலை தேவைதான், எல்லாருக்குமே கர்த்தர் கொடுக்கிற காரியம் தேவைதான். ஆனா அவர் எழுதுகிற வார்த்தையை முக்கியப்படுத்தணும். அதுலதான் இருக்கு எல்லாமே. உடன்படிக்கை பெட்டி ஆகிய சத்திய தேவ செய்திய நமக்குள்ள தெய்வம் எழுத நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக கேட்டுக்கொண்டு வருகிற சத்திய தேவ செய்தியினுடைய அதே மைய தலைப்பு 10 கற்பனையின் சத்தியம். 10 கற்பனையின் சத்தியம் தலைப்பு எழுதிக்கங்க. இந்த தலைப்புக்கான ஆதார வசனம் என்னவென்றால் யாத்திராகமம் 34:28. யாத்திராகமம் 34:28. அதே வசனத்துக்கு இணையான இன்னொரு வசனம் உபாகமம் 4:13. உபாகமம் 4:13 மைய தலைப்புக்கான 2 ஆதார வசனம். இதுல இருந்து நம்ம உப தலைப்பு எடுக்க போறோம். அதற்கான ஆதார வசனம் சொல்றேன், எழுதிக்கங்க. யாத்திராகமம் 20:13. யாத்திராகமம் 20:13 உப தலைப்பு எழுதிக்கோமா? 6ஆம் கற்பனை. 10 கற்பனையில 6வதாக வருகிற கற்பனைய இன்னைக்கு உப தலைப்பா எடுத்துக்கிறோம். என்ன அந்த உப தலைப்பு? யாத்திராகமம் 20:13 எழுதி இருக்கிற பிரகாரம் கொலை செய்யாதிருப்பாயாக. தலைப்பு எழுதிக்கங்க, கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த உப தலைப்புக்காக 12 வசனங்களை கொடுக்கிறேன். எல்லாத்தையும் பார்க்க முடியுதா என்னன்னு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். முதல்ல வசனங்களை குறிச்சுக்குவோம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உபாகமம் 5:17. அடுத்த வசனம் லேவியராகமம் 24:16. 24:16 verse. லேவியராகமம் 24:16. அடுத்த வசனம் யாத்திராகமம் 23:7. யாத்திராகமம் 23:7. அடுத்த வசனம் உபாகமம் 27:24. 27:24. அடுத்த வசனம் உபாகமம் 27:25. உபாகமம் 27:25. அடுத்த வசனம் மத்தேயு 5:21. மத்தேயு 5:21. அடுத்த வசனம் விறுவிறுன்னு குறிச்சுக்கங்க. மத்தேயு 16:21. 16th chapter verse number 21. அடுத்தபடியாக 1 பேதுரு 4:15. 1 பேதுரு 4:15. அடுத்த வசனம் கலாத்தியர் 5:21. கலாத்தியர் 5:21. அடுத்த வசனம் 1 யோவான் 3:12. 1 யோவான் 3:12. அடுத்த வசனம் 1 யோவான் 3:15. 1 யோவான் 3:15. கடைசி வசனம் வெளிப்படுத்தல் 21:8. எல்லா வசனத்தையும் குறிச்சாச்சு. கண்களை மூடுவோமா? நாம் எழுதி குறித்திருக்கின்ற தலைப்பையும் தலைப்புக்கான வசனங்களையும் மையமாக வைத்து நம்முடைய தேவன் நமக்குள் தம்முடைய வார்த்தைகளை எழுதுவதற்கு
செபிக்க இருக்கின்றோம். எல்லாரும் கண்களை மூடுங்க, இருதயத்தை தாழ்த்துங்க. வார்த்தையாகிய பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரின் துணையோடு சத்திய தேவ செய்திக்காக தெய்வீக நாமத்தினை குறித்து இதுவரையிலே எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் எழுதின சத்தியத்துக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தி, நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று உம்மை கும்பிடுகிறோம். மோசேக்கு நீர் கற்பலகைகளிலே அக்கினியினால் அவருடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்தீர். பின்னதாக மோசேயும் கற்பலகைகளிலே எழுதினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு ஜனமாகிய எங்களுக்குள் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் எங்களுக்குள் உங்களுடைய வார்த்தைகளை நீர் எழுதி வைக்கிறீர். 10 கற்பனையின் சத்தியத்திலே கொலை செய்யாதிருப்பாயாக என்ற சட்டத்தை, சத்தியத்தை இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய, ஒவ்வொரு சகோதரிமார்களுடைய, ஒவ்வொரு பெரியவர்களுடைய, எங்கள் எல்லாருடைய இருதயங்களிலும் எழுத, எங்களுக்குள்ளாக அவைகள் பதிக்கப்பட, அந்த சத்தியமானது எங்களை ஆட்கொண்டு இந்த கற்பனையை எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி வாழ, வார்த்தையின் ஜீவனுக்குள்ளாக எங்களை நடத்த, கேட்கிற சத்தியத்திலே மனம் திரும்ப வேண்டிய காரியத்திலே மனம் திரும்ப, எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்க, எங்களை கண்டித்து உணர்த்தி ஆவியானவர் பேசும்படி செபிக்கின்றோம். சகல துதியான மகிமையாவற்றை நமக்கு கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவர் துணையோடு செபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென். சத்திய வார்த்தையாகிய பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய இரக்கமும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய வார்த்தையினால் நமக்குள் பூரணமாயிருப்பதாக. ஆமென். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய தேவ செய்தியாக 10 கற்பனையின் சத்தியத்தை நாம் ஒவ்வொன்றாக எடுத்து ஒரு கற்பனைய ஒரு வாரத்தில் நம்ம கேட்டுக்கொண்டே வருகிறோம். குறிப்பா அந்த 10 கற்பனைய எதனால இங்க எடுத்துக்கொண்டோமானால், புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயம் ஆரம்பித்து இது 10ஆம் வருடமாக தெய்வ கிருபையினாலே நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் அந்த வருடத்துக்கான எண்களை மையமாக கொண்ட சத்திய தேவ செய்தியை இங்கே கேட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையிலே 10 கற்பனையின் சத்தியத்தை, முதலாம் கற்பனை, என்னை எண்ணி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2ஆம் கற்பனை, எனக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தையோ ஒரு சிலையையோ ஒரு விக்கிரகத்தையோ உண்டாக்க வேண்டாம். 3ஆம் கற்பனையாக, என்னுடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. 4வது கற்பனையாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இப்படி ஒவ்வொரு கற்பனையா நம்ம பார்த்துக்கொண்டே வருகிறோம். 5வது கற்பனையா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இது எல்லாத்தையுமே எப்படி பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல கடைபிடிக்கிறது, இது எப்படி புதிய ஏற்பாட்டு காலங்கள்ல கடைபிடிக்கிறது, இதை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஏன்னா இது பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தினுடைய பிரமாணம். நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம நிறைவேற்றணும்னு இல்ல அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. என்னையின்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது இன்னைக்கு பொருத்தம் தானே.
இன்னைக்கு நமக்கு தேவைதானே? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கவனிச்சீங்களா? முதல்ல தகப்ப, இரண்டாவது தாய் வருது. ஏன் அப்படி எல்லாம் எழுதியிருக்கு? எல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்தை தாய் நாடுன்னு சொல்லுவாங்க. இந்திய தேசத்துல எந்த ஒரு காரியத்தையும் தாய்க்கு முக்கியம் கொடுப்பாங்க. மொழிய கூட தாய்மொழியும்பாங்க. தகப்பன் நாடு, தகப்பன் மொழி சொல்றதே கிடையாது. உலகம் வேறு கோணமாக இயங்கும், தேவன் வேறு கோணமாக இயங்குகிறார். நாம் உலகத்தோடு இசைந்து அதன் கோணத்திலே வாழாமல் தேவனுடைய கோணம், அவருடைய பார்வை இன்னதென்று விளங்கி அதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. வாக்கு தத்தம் பெருசா அடிச்சுக்கிறோம். வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, நீடித்த ஆயுசு நாட்களோட வாழணும்னா இதை செய். இதான் முதலாம் வாக்கு தத்தம். வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் முதலாம் வாக்கு தத்தம். இந்த காரியத்துல நம்ம சரியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அடிக்கடி இதுல ரொம்ப தவறுவோம். இந்த சத்தியத்துல முற்றிலும் தவறுகிறவங்க தான் நீண்ட நாள் வாழாம சீக்கிரம் போயிடுறாங்க. அதனால இந்த சத்தியம் நமக்கு நல்லா விளங்கணும். நம்முடைய வாழ்க்கையில தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டிய விஷயத்துல அறவுரையா கூட இருந்துடக்கூடாது. ஏதோ கடமைக்கு ஏதோ செஞ்சோம் அப்படிலாம் இருந்துடக்கூடாது. இதுவும் என்னுடைய கடமை என்பதை முன்வைத்து செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியப்படுத்தணும்னு ஆவியானவர் சொல்லுகிறார். பலர் சொல்லாம செய்கிறோம், பலர் சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறோம். அதுல நஷ்டம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த நஷ்டத்தை மாற்றி லாபமா நாம அதை அனுபவிக்கணும். இன்னைக்கு 6ஆம் கற்பனையாக கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த 10 கற்பனையை குறிச்சு யோசிக்க யோசிக்க ஊற்று மாறி விஷயங்கள் ஊறிட்டே இருக்கும். உண்மையை சொல்ல போனா இந்த சத்தியத்துல எவ்வளவு வெளிப்பாடுகள் நமக்குள்ளே உருவாகிறதோ அவ்வளவு ஆசீர்வாதம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு கற்பனையை எடுத்து தியானம் பண்ணுங்க. நிறைய ஒத்து வசனங்களை ஒண்ணு ஒன்னா இதுல சேருங்க. இதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கு. எகிப்தில அடிமையா இருந்த இஸ்ரவேலரை தேவன் மீட்ட நோக்கமே இந்த 10 கற்பனைகளை அடிப்படையா வைத்துதான் வாழ்க்கையை நடத்தணும். எங்க சுதந்திரமாக கொடுக்க இருக்கிற கானான் தேசத்துல முன்னாலேயே அவனை பத்தி எல்லாம் தெய்வம் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அவன் காப்பன தாயெல்லாம் கனம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். என்ன பண்ணியாச்சு? அவனை மீட்டாச்சு, கானான் தேசத்தை கொடுக்கிறார். எவெல்லாம் தகப்பன தாய கனம் பண்ண மாட்டானோ அவனெல்லாம் முன்னாடியே காலி பண்ணிடுறார். ஒருவேளை எங்க இப்படி எல்லாம் செய்யாம விட்டுருவானோன்னு சொல்லிதான் இதெல்லாம் பிரமாணமா கொடுக்கிறார், கற்பனையா கொடுக்கிறார், கட்டளையா கொடுக்கிறார். இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியங்கிறத உணரணும். இந்த 6ஆம் கற்பனை இருக்குது, பயங்கரமான கற்பனை. நீ அடுத்தடுத்து வரப்போறதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான விஷயம். இதுதான் தேவ ஜனமா இல்லையா, இவன் தேவ ஜனமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிற கட்டளைகளாகவும் இருக்கிறது. 10மே முக்கியம்தான். ஆனா மேல இருக்கிற 5 செஞ்சுட்டு இதை விட்டோம்னா போச்சு. ரொம்ப முக்கியமான கற்பனை. கொலை செய்யாதிருப்பாயாக. இதை யாரு எழுதி வாங்கிட்டு வந்தா? மோசே. ஆனா மோசே கொலை செஞ்சிருக்கிறான். கொலை செய்தவனையே கொலை செய்யாதிருப்பாயாக என்று நம்முடைய தெய்வம் எழுத வச்சிருக்கிறார். நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்ட ஆளு பாருங்க. கொலை செஞ்சவன கொலை செய்யாதிருப்பாயாகங்கிற கற்பனைய கட்டளைய மலைக்கு வர சொல்லி தன்னுடைய பாதத்துல உட்கார வச்சு எழுத வச்சிருக்கிறாரு பாருங்களேன். இவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. 2 எவரைய அடிச்சுக்கிறான். சகோதரனை இப்படி சண்டையிடலாமான்னு பிரிச்சு விடுறான்.
ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறான், தன்னுடைய இன சகோதரன் ஒரு எகிப்தியன் அடிக்கிறான்னு சொல்லி அந்த எகிப்தியனை மோசே கொல்லுகிறான், கொலை செய்யறான். அதுக்கு பிறகுதான் அவன் அங்க இருந்து மீதியான் தேசத்துக்கு ஓடி போறான். அங்க போய் அவன் குடும்ப வாழ்க்கையை 40 வருஷம் நடத்துறான். அதுக்கு பிறகுதான் தெய்வம் அவனை எகிப்துக்கு அனுப்புறாரு. எகிப்துல இருந்து அவனை தம்முடைய ஜனங்களை இஸ்ரவேலரை மீட்டுக் கொண்டு கானான் நோக்கி பயணம் போறான். போகும்போதுதான் அந்த கற்பனையை வனாந்தரத்துல கொடுக்கிறாரு. அது எழுதுறான், கொலை செஞ்சவே கொலை செய்யாதிருப்பாயாக எழுதுறான். யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, நம்ம கடையில ஒருத்தனை வச்சிருக்கிறோம், அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அந்த பொறுப்புல அவனை மறுபடியும் வச்சிருப்போமா? தூக்கிட மாட்டோம். அவ்வளவுதான் நம்முடைய சக்தி. ஆனா தெய்வம் பாருங்க, கொலை செஞ்சவன கொலை செய்யாதிருப்பாயாக எழுத வைக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்ப நம்ம வசனங்களுக்குள்ள போறோம். நமக்கு இன்னைக்கு கட்டளை கொடுத்திருக்கிற வசனங்கள் வழியா இந்த கட்டளைய விளங்கிக்க போறோம். எல்லாரும் என்ன தெரியுமா நினைப்போம், இந்த கற்பனைக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஏதோ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணுவோம். ஆனா இப்படியெல்லாம் நம்ம பண்ணவா போறோம்? இப்படியெல்லாம் பண்ணியா இருக்கிறோம், இப்படியெல்லாம் நினைக்கிறோம் நம்ம. ஆனா பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலனா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் இருக்கட்டும், இந்த கற்பனையில, இந்த கட்டளையில, இந்த உடன்படிக்கையில அறிய வேண்டியது என்ன, உணர வேண்டியது என்ன, என் வாழ்க்கையிலே இதனை செய்யாமல் வேற வாழ வேண்டிய அனுபவம் எப்படி இருக்கணும், அதை இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். ஏற்கனவே வாசித்த யாத்திராகமம் 20:13 இணையான வசனம் தான் உபாகமம் 5:17. அதுல இதான் எழுதி இருக்குது, கொலை செய்யாதிருப்பாயாக. கொலை குற்றம், கொலை என்பது குற்றம். கொலைய ஒருத்தன் தேவ ஜனங்களுக்குள்ள ஒருவன் கொலைய நிகழ்த்தும் போது, கொலைய செய்யும் போது அவன் குற்றவாளியாக மாறுகிறான். தேவனுடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் கொலைய செய்து கொலை குற்றவாளியாக இராதபடிக்கு தெய்வம் விரும்பினதுனாலதான் கொலை செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு கற்பனையை அங்க கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனா, கொலை என்பது ரத்தம் சிந்துகிறதற்கு இணையான ஒரு குற்றம். கொலை என்பது ரத்த பழியை கொண்டு வருகிற ஒரு குற்றம். கொலை என்பது நரக ஆக்கினைய உறுதிப்படுத்துகிற ஒரு குற்றம். பயங்கரமான குற்றம், அழிச்சு நம்ம பயப்படுற ஒரு குற்றம் கொலை. இத தேவ ஜனம் செய்யக்கூடாது. எங்க மோசேய காரணம் காட்டி இந்த ஜனங்க இப்படிப்பட்ட குற்றத்தை செஞ்சிட போறாங்களோன்னு சொல்லித்தான் அந்த 10 கட்டளைகளுடைய வரிசையில 6வது வரிசையா கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனையை எழுதியே கொடுத்துறாரு. இது அவன் மனசுல இருக்கணும், இது அவன் வாழ்க்கையில வேலை செய்யணும். ஒவ்வொரு இஸ்ரவேலனும் கொலை செய்யாம தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கணும், கொலை செய்யாம தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணும். இதுக்கு எங்க பார்த்தாலும் நியூஸ் நம்ம போட்டோம்னா அடிக்கடி பலவிதமான கொலை குற்றத்தை நம்ம கேள்விப்படுறோம். இப்ப சமீபத்துல பாருங்க, இந்தியாவினுடைய கேபிட்டல் சிட்டி டெல்லியில நீதிமன்றத்துல வச்சு கொலை நடந்திருக்கு. பயங்கர அதிர்ச்சி. சினிமாவெல்லாம் இப்படி காட்சி அமைப்பாங்க. பொதுவா நீதிமன்றத்துல இப்படி எல்லாம் நடக்காது. நீதிமன்றம் என்பது என்ன குற்றம் செஞ்சாலும் அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சு, அந்த குற்றத்தை நிரூபிச்சு, அந்த குற்றத்துக்கான நியாய தீர்ப்பை வழங்குற இடம். அது இப்ப 2 நாளுக்கு முன்னால டெல்லியில தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிமன்றத்துல ஒரு கொலை குற்றவாளிய இன்னொரு கொலை குற்றவாளி சிறையில இருந்து கொண்டு தன்னுடைய ஆட்களை அனுப்பி ஒரு கொலையாளிய நீதிமன்றத்துல கொலை செய்திருக்கிறான். இவ்வளவு பயங்கரம் உலகத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டு வருகிற ஒரு காரியம்.
அந்த கொலை செய்யப்பட்ட நீதிமன்றத்திலே கொலையான அந்த நபரை பற்றி புள்ளி விவரம் கொடுக்கிறான். நூற்றுக்கணக்கான கொலைகளை அவன் செஞ்சிருக்கிறான். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல. கொலை செய்யாதிருப்பாயாக எழுதி இருக்குது. கொலைகள் செய்யாதிருப்பாயாக இல்ல, ஒரு கொலை கூட செஞ்சிடக்கூடாது. இந்த கைதி நூற்றுக்கணக்கான கொலைகளை செய்து அவனும் கொலையாயிருக்கான். அவனும் இன்னொரு கொலையாளி மூலமாக கொல்லப்பட்டு இருக்கிறான். எங்க பார்த்தாலும் கொலை 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 கொலை. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க யூடியூப்ல தட்டி பாருங்க, ஆயிரக்கணக்கில் கொலைகளை பற்றிய விவரங்கள் வந்துகிட்டே இருக்கும். நான் போகல, அதெல்லாம் போகல, ஆனா வரும். அவ்வளவு இருக்கு, அவ்வளவு நடக்கும். டெய்லி நியூஸ் போட்டாதான் வரிசையா அள்ளி தெளிக்கிறாங்க. பயங்கரமான குற்றம். தேவ ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக கொலை குற்றம் செய்யாதவர்களாக வாழ்க்கை நடத்த வேண்டும். பயங்கர ஆபத்தான ஒரு கொலை குற்றம். ரத்த பழி விடாது, சந்ததி சந்ததியாது வேலை செய்யும். முதல் கொலை செய்யறவரதான் பயம். ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா அப்புறமே வரிசையா அது நடக்க வாய்ப்பு இருக்கு. பயங்கர ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னதாக சென்னையில ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கொலை நடந்துச்சு. அதை துப்பு துலக்கினவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரியாக வெட்டுகிறவர்கள் இதே பாணியை தான் அவங்க கடைபிடிப்பாங்களாம். கொலை பலவிதம் இருக்குங்க. கொலையே செய்யக்கூடாது கண்டுபிடிக்கிறவங்க சொல்லுவாங்க, இவங்க இதே மாதிரிதான் இந்த கொலையை பண்ணுவாங்க. வாயிலே வெட்டுறவங்க, வெட்டி கொலை பண்றவங்க, 7 வெட்டு, ஒரு சைடு 3 வெட்டு, ஒரு சைடு 4 வெட்டு, வெட்டி கொலை பண்றாங்க, குத்தி கொலை பண்றாங்க. கொலைக்கு இப்படித்தான் இல்ல. இங்க கவனமா கேளுங்க, பக்தியோட கேளுங்க, தேவ பயத்தோட கேளுங்க. கொலை நடத்தக்கூடாது. ஏன்னா சந்ததி சந்ததியா அது பாதிக்கும். ஒரு தடவை அதுல ஒருத்தர் சிக்கிட்டாங்கன்னா அது காலமுறை தொடரக்கூடிய ஒரு காரியமா இருக்கும். எப்படிப்பட்ட குற்றத்தை தேவ ஜனங்க செய்யக்கூடாது என்பதை தெய்வம் பிரமாணமா கட்டளையா கற்பனைய எழுதி கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம வசனங்களுக்குள்ள போறோம். பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரையில இதை எப்படி ஃபாலோ பண்ணணும், புதிய ஏற்பாட்டுல இன்றைய காலகட்டத்தில் நாம இதை எப்படி எடுத்துக்கொள்ளணும், இந்த வித்தியாசத்தை விளங்கிக்க போறோம். இப்ப லேவியராகமம் 24:16 வாசிக்க போறோம். கவனமா கேளுங்க. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். கவனமா கேளுங்க. கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். வாசிக்கிறத கவனிங்க. சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூஷிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். நியாயப்பிரமாணத்துல இதை ஒரு காரியமா கொடுக்கிறார். 10 கற்பனையில கொலை செய்யாதங்கிறார். ஆனா நியாயப்பிரமாண சட்டங்கள்ல சபையார் கல்லறியணுமா? எதுக்கு? கொலை செய்யறதுக்கு. அத கவனமா கேளுங்கன்னு சொன்னேன். கொலை செய்யாதிருப்பாயாகங்கிறத பழைய ஏற்பாட்டுல இருக்கிறவங்க எப்படி கடைபிடிக்கணும், புதிய ஏற்பாட்டுல இருக்கிறவங்க எப்படி கடைபிடிக்கணுங்கிறத வித்தியாசம் எல்லாம் இருக்கு. 10 கற்பனையில கொலை செய்யாதங்கிறாரு. ஆனா நியாயப்பிரமாண சட்டத்துல சபையார் எல்லாருமே கொலை செய்யலாங்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். தயவு செய்து இதை எடுத்துக்காதீங்க. பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்டது ஏதோ பழைய ஏற்பாடு ஏதோ புதிய ஏற்பாடுன்னு பிரிக்கிறதுல தெளிவு வேணும். கொலை செய்யாதிருப்பாயாகனு சொல்ல அதே தெய்வம் தான் அவருடைய நாமத்தை நிந்திச்சாலோ தூஷிச்சாலோ, அது பரதேசியா இருந்தாலும் சரி சுதேசியா இருந்தாலும் சரி. இன்னொரு பேரு இருக்கு அங்க, பரதேசி சுதேசி, இன்னொரு பேர் இருக்கு அது விதேசி. யாரா இருந்தாலும் சரி, பரதேசிக்கு விளக்கம் வேற, சுதேசிக்கு விளக்கம் வேற, விதேசிக்கு விளக்கம் வேற. இது யாரா வேணாலும் இருந்தாலும் சரி, கொலை செய்யாமடி வாழ வேண்டிய கற்பனையும் இருக்குது, கொலை செய்யப்பட வேண்டிய கொலை செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்குது.
அப்ப பழைய ஏற்பாட்டு காலகட்டங்கள்ல கொலை செய்யாம வாழ்ந்தவங்களும் இருந்திருக்கிறாங்க. நியாய பிரமாண சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கல்லெறிஞ்சு கொலையும் செஞ்சிருக்கிறாங்க. நியாய பிரமாண சட்டத்தை நிறைவேற்றும் போது அது அவங்களுக்கு அது ரத்தப்படி இல்லை. ஆனால் 10 கற்பனையின்படி அவங்க கொலை செய்யும் போது அது ரத்தப்படியா அவங்க மேல சுமந்திருக்கும். இன்னும் கொலை சம்பந்தப்பட்ட நிறைய பிரமாணங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம எடுக்கல, ஏன்னா நேரம் பத்தாது. எப்படி நாம கொலை செய்யக்கூடாது, எப்படி நாம் நியாய பிரமாணத்தின்படி கொலை செய்ய முடியும் இஸ்ரவேல்ல இருக்குங்க, நமக்கு இல்ல. நீங்க கவனமா கேட்டுக்கிட்டே வாங்க. இதை விளக்கி காண்பிக்கிற அடுத்தடுத்த வசனங்களை நம்ம படிக்க போறோம். சோ கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தா யார் நிந்திச்சாலும் அவனை கொலை செய்யறதுக்கு இஸ்ரவேல் சபையாருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா என்ன மாதிரி கொலை செய்யக்கூடாது? யாத்திராமம் 23:7 வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. கள்ள காரியத்துக்கு தூரமாய் இருப்பாயாக, குற்றம் இல்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக. பாருங்க, குற்றமில்லாத ஒருத்தனை நீ கொலை செஞ்சிடக்கூடாது, நீதிமானா இருக்கிற ஒருத்தனை நீ கொலை செஞ்சிடக்கூடாது. அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவனை நீ கொலை செய்யலாம். இதுதான் அந்த ஆர்டர். இது நமக்கு விளங்கணும். ஒருத்தன் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான், அவன் உனக்கு பெரிய துரோகம் இழைச்சிட்டதா நீயா நினைச்சு குற்றம் செய்யாத ஒருத்தனை நீ கொலை செஞ்சிடாத, அதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. ஒருத்தன் நீதியா நடந்திருப்பான், அவன் அநீதியா நடந்துகிட்டாத நீயா நினைச்சு அவன் நீ கொலை செஞ்சிடாத. இதுதான் இங்க சொல்ல வர. இதெல்லாம் இன்னைக்கு பாக்குறதே கிடையாது. நம்ம கோயம்புத்தூர்ல பல வருடங்களுக்கு முன்னால ஒருத்தன் சிறைச்சாலைக்கு போனான். அவனை சிறை கைதியா ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான். அப்படின்னா என்ன, நீங்க எதனால கொலை செஞ்சீங்க அப்படிங்கறத பேட்டியா, ஏன்னா பலமுறை சொல்லியிருக்கேன் சபையில. அப்ப அவன் சொன்னான், அவன் கேட்கிறான், நீங்க எதனால கொலை செஞ்சீங்க, அதுல கொலை செஞ்சு உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதா, கொலைக்கான திட்டம் என்ன அப்படி கேள்வி ஒண்ணு கேட்கும் போது அந்த பேட்டி குடுக்கிறவன் சொன்னான், பாருங்க நான் கொலைகாரனும் இல்ல, கொலை செஞ்ச அனுபவமும் இல்ல, நான் கொலை செஞ்சதுக்கு காரணத்தை கேட்டீங்கன்னா எனக்கே வெக்கமா இருக்குது. ஒருத்தர் மேல இருந்த சந்தேகம் என்னைய ஒரு கொலை செய்ய வச்சிருச்சு அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்றாரு. சோ தப்பான எண்ணம்னா சந்தேகம். குற்றம் செய்யாதவன, குற்றம் இல்லாதவன குற்றவாளியாக நான் நினைத்தேனானால் என்னை அது குற்றவாளியாக கொலை செய்யும் அளவிற்கு கொண்டு போய்விடும் என்பதை நாம் விளங்க வேண்டும். இதெல்லாம் புதிய ஏற்பாடு சபைக்குள்ள இருக்குதா? இத புதிய ஏற்பாடு சபைக்கு இதெல்லாம் தேவையா? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நீங்க இப்ப கொலையெல்லாம் பத்தி பேசி எல்லாத்தையும் கொலை செய்ய வச்சிருவீங்களாட்டுக்க? அப்படியெல்லாம் இல்ல. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால தஞ்சாவூர்ல வெந்தேரோசே சபை ஒன்றில ஒரு விசுவாசியினுடைய மகன் கொலை செய்யப்பட்டான். யார் அந்த கொலை செஞ்சா அப்படின்னு பார்த்தா அதே சபையில இன்னொரு விசுவாசியா இருந்த ஒருத்தன் அவனை கொலை பண்ணியிருக்கான். இதெல்லாம் ரெக்கார்டு, அதெல்லாம் யூகிச்சு பேசுற காரியம் கிடையாது. சரி, இப்ப அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேண்டாம். வெந்தேவாசே சபை ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிக்கிற சபைகள்ல கூட ஒரு விசுவாசிய இன்னொரு அவிசுவாசி கொல்லல, ஒரு விசுவாசி கொலை செய்திருக்கான். எல்லாம் பின்னால போலீஸ் கண்டுபிடிச்சாங்க, ஸ்பாட்ல தூக்கிட்டாங்க, அடக்கம் பண்றதுக்குள்ள தூக்கிட்டாங்க கொலையாளிய. சரி, எது எப்படியோ புதிய ஏற்பாட்டு சபையிலே வாழக்கூடிய தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இப்படிப்பட்ட குற்றங்களை செய்யறாங்க. இஸ்ரவேலன் பழைய ஏற்பாட்டை செஞ்சிடக்கூடாதுன்னு கற்பனையா கொடுத்தாரு. இன்னைக்கு இது எனக்கும் இந்த கற்பனை வேணுங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னைக்கு வேணா எப்படி வேணா நான் மாறலாம், நான் மாறிவிடக் கூடாது. கொலை செய்யாமல் வாழ வேண்டும், இப்படிப்பட்ட குற்றம் செய்யாமலுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சத்தியம். எத்தனை பேர் வழங்குகிறீங்கன்னு தெரியல. உங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குற்றம் வந்துடக்கூடாது. இப்ப எல்லா வசனம் வாசிக்கிட்டு இருந்தா நமக்கு நேரம் போயிடும். அதனால நான் டக்குன்னு இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வரேன். மத்தேயு 5:21 வரேன். இயேசு பூமியில மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த போது
இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது மத்தேயு 5:21 சொன்னதை இப்ப நம்ம வாசிக்க போறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருங்கிறதா பின்னால சபையினுடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்ம விளங்கிக்கப்போம். இயேசு அங்க ஏதோ ஒரு வித்தியாசமா சொல்ல வரார். பழைய பாடல கொலை செய்யாதிருப்பாயன்னு சொல்லி இருக்கு, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அங்க ஏதோ வித்தியாசமா ஒண்ணு சொல்றாரு. அது அடுத்த வசனத்துல வருது. அது என்னங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கத்தான் போறோம். அதுக்கு முன்னால ஒரு சில வசனங்களை வாசிச்சிட போறோம். மத்தேயு 16:21 இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு. நியாயப்பிரமாணத்தை எப்ப பார்த்தாலும் எடுத்து பேசுறார். வேத பாரகனும் பரிசேயரும் இயேசுவை கொலை செஞ்சிருக்கிறாங்க. இயேசுவை கொலை செய்ய ஆட்களை நியமிச்சிருக்கிறாங்க. சட்டம் சட்டம் சட்டம்னு பேசுற இஸ்ரவேலன் இயேசுவை கொலை செஞ்சிருக்கிறான். இயேசு ஏன் கொலையானார்? இயேசு ஏன் கொல்லப்பட்டார்? உலகம் எங்கிலும் இருக்கிற ஜனங்களுடைய குற்றங்களை தன்மேல் ஏற்றபடியினால் குற்றம் செய்கிறவன் நியாயத்திற்கு ஏதுவாயிருப்பான் என்று சொன்ன இயேசு உலக ஜனங்கள் யாவருடைய குற்றங்களையும் தன்மேல் ஏற்றார். கொலை குற்றம் மட்டுமல்ல, எல்லா குற்றத்தையும் ஏற்றார். அவரே நியாயத்திற்கு ஏதுவா. நியாயப்பிரமாணம் பேசினவன், 10 கற்பனையை பேசினவன் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்தார்கள். இயேசு நமக்காக கொலை செய்யப்பட்டார். குற்றம் குற்றம் குற்றம்னு சொன்னவன் எல்லாம் குற்றம் செஞ்சான். இயேசுவை கொலை செய்தும் குற்றம் செய்தான். உலக ஜனங்கள் யாவரும் பல விதங்களிலே குற்றவாளியாக இருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிற 6வது கற்பனையாக இருக்கிற கொலை குற்றம், கொலை பாதகனாக நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. இப்ப 1 பேரு 4:15 வாசிக்கிறேன். 1 பேரு 4:15 வாசிக்கிறேன். சபையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, சபையெல்லாம் உருவாகிடுச்சு. அப்போஸ்தலர் காலங்கள்ல சபையெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு பேதுருடைய காலங்கள்ல பல இடங்கள்ல சபை உண்டாயிடுச்சு. பேதுரு சபைக்கு எழுதுற நிருபத்துல என்ன எழுதலாம் பாருங்க. ஆதலால் உங்களில் ஒருவனோ கொலை பாதகனாயாவது இருக்கக்கூடாதுன்னு முடிக்கிறார். பல குற்றங்களை எழுதியிருக்கிறார். சபையில இருக்கிற ஒரு விசுவாசி, சகோதரனோ சகோதரியோ ஊழியக்காரனோ ஊழியக்காரியோ யாரா வேணா இருந்துக்க, உங்களில் ஒருவன் கொலை செய்யக்கூடிய கொலை பாதகனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். தயவு செய்து இந்த சத்தியத்தை நல்லா விளங்கிக்கங்க. நேரடியா யாரும் எந்த கொலையும் செஞ்சிடக்கூடாது. அது கத்தி எடுத்தோ கயிறு எந்த விதத்திலையும் இப்படிப்பட்ட பயங்கரமான குற்றத்தை செய்யக்கூடியவர்களா சபையில இருந்துடக்கூடாது. புதிய ஏற்பாட்டுக்கும் கொடுக்கப்படுது பாருங்க. கொலை பாதகனாயாவது இருக்கக்கூடாது ஏன்னு கடைசி வசனத்துல நல்லா விளங்கிக்க போறீங்க. இப்ப கலாத்தியர் 5:21 என்ன சொல்லுது அப்படின்னா, கொலை செய்தவன் தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரிப்பதில்லையா. என்ன தேவனுடைய ராஜ்யம்? 1000 வருட அரசாட்சியில இயேசுவோடு ஆட்சி செய்ய முடியாது. புதிய எருசலேம்ல இயேசுவோடு கூட நித்திய ராஜ்யத்துல ஆலயம் செய்ய முடியாது. இந்த கொலைங்கிற விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப பலவீனமா இருந்தோம் அப்படின்னா இந்த காரியத்துல பிசாசு நம்மளை வஞ்சித்து விடுவான். மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 1 யோவான் 3:12 பாத்தீங்க அப்படின்னா, காயின் பொல்லாங்கானால உண்டாயிருந்ததுனால தம்பியவே கொலை பண்றான். சொந்த தம்பிய. இந்த கொலைக்கு முன்னால அண்ணன் தம்பி எல்லாம் தெரியாது. நீங்க தேவனால உண்டாயிருக்கீங்களா இல்ல பொல்லாங்கானால உண்டாயிருக்கீங்களா? தேவனால் உண்டான எவனும் பாவம் செய்யாமல் எழுதியிருக்கிறது. கொலை என்பது பாவம். நாம் தேவனால் உண்டாகி கொலை என்ற பாவத்தை செய்யாதவர்களாக வாழ வேண்டும். 1 யோவான் 3:15 வாசிக்கிறேன், கவனிங்க. இங்கத்தான் நாம எச்சரிக்கை அடையணும். இங்கத்தான் ரொம்ப எச்சரிக்கை அடையணும். ஐயோ இதோ நான் இப்படி ஒரு ஏதோ தப்ப தெரியாம செய்வேன், இப்படி ஒரு தப்ப சமயத்துல தெரியாம செய்வேன், ஆனா இந்த கொலை அப்படிங்கிற காரியத்துல நான் போக மாட்டேங்க. ஐயோ 1 யோவான் 3:15 அது ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வசனம் கவனிங்க. எல்லாரும் கவனிங்க. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை போதகனாய் இருக்கிறான்.
இங்க நீ கத்தி எடுக்க வேண்டாம், வேற எதையும் எடுக்க வேண்டாம், ஆளை தீர்த்து கட்டணும்னு அவசியம் இல்லை. உன் சொந்த சகோதரன், உன் சொந்த சகோதரிய, உன் சொந்த சகோதர சகோதரிக்கு ஒப்பான ஒருத்தர பகைச்சாலே போதும். எங்க ஆத்துமால மனதளவிலே பகைத்தாலே போதும். கொலைபாதகனா இருக்கிறன்னு வேதம் சொல்லுது. இப்ப சொல்லுங்க, சபையில எத்தனை பேரை பகைச்சுக்கிறோம், எத்தனை பேரை பகையாளியா வச்சிருக்கிறோம், எத்தனை பேரை பகைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன பேரு? சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்களும் பகைத்துக் கொள்ளுங்கள். அப்படி எழுதியிருக்கிறாரு. என்ன பகைக்கிறவன நானும் பகைக்கிறவன் இயேசு சொல்லி இருக்கிறாரா? கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன். அதனால வாக்கிய வசனத்தை இப்பதான் இங்க கொண்டு வரோம். எந்த நியாயமும் இல்லாம உன் சகோதரனை உன் சகோதரிய நீ பகைச்ச அப்படின்னா, நீ கோபிச்ச அப்படின்னாவே பகைச்சிட்டேன்னு அர்த்தம். உடனே நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க? நான் என் சகோதரனை கோபிக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு, இப்படி ஒரு காரியத்தை என்கிட்ட செஞ்சுட்டான், அதனால நான் கோபிக்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு. என் கோபத்துக்கு கொலைபாதகம் பகைன்னு யாரும் சொல்லிட முடியாது. இப்படி ஒரு சப்பக்கட்டு கட்டுவோம் நம்ம. ஏன்னா சகல விதமான கோபமும் உங்களை விட்டு நீங்க கடவுள்னு எழுதி இருக்குது. இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்கள் எழுதி இருக்கிறத இதெல்லாம் யோசிக்க மாட்டோமா நம்ம? அப்ப கோபத்தின் வழியாக பகைக்கு இடம் கொடுத்து கொலை பாதகனா உள்ளான நிலையில நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா கொலை செய்யாதிருப்பாயாக என்ற தேவனுடைய கற்பனையை மீறுகிறவங்களாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பட்டியல் போடுங்க, நூலை கொலை பண்ணிருக்கிறோம். தயவு செய்து மனம் திரும்ப வேண்டும். யாரையுமே பகைக்கக்கூடாது. இல்லைங்க, நானா போய் யாரையும் பகைக்கிறது இல்லைங்க, அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? உங்களால நான் பகைக்க வேண்டியதா இருக்கிறது. மனதில் பகையை வைத்திருந்தால் நீ கொலைபாதகன் என்பதிலே சந்தேகம் இல்லை. நீ கொலைபாதகனாக வாழ்ந்து கொண்டிருந்து உன்னுடைய வாழ்க்கையை முடித்தால், வெளிப்பட்ட 28 வாட்சி முடிக்க போறோம். கொலைபாதகர் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே நியாய தீர்ப்புக்கு பிறகு பங்கடைவார்கள். ஏன் கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொன்னாரே? நீ நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பாய். இங்க பூமியில நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருந்தா என்ன, ஏதோ ஒரு தண்டனையை கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். ஆனா அங்க வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு அவ்வளவுதான், நித்தியமா எரிகிற அக்கினியும் கந்தம் எரிகிற கடல் தான். ஓ, கடல்னு போட்டிருக்கிறதுனால ஏதோ பீச்சு கூட்டு போறாங்களாட்டுன்னு நினைச்சுக்காதீங்க. வாட்டி வதைக்கக்கூடிய கடல், அக்கினியினால வேதனைப்படுத்தக்கூடிய கடல், அதுக்கு முடிவே இல்லைங்க. நான் யாரையும் கொலை செஞ்சது இல்லைங்க, ஒரு எறும்ப கூட கொன்னது இல்லைங்க. என் மேல எறும்பு ஏச்சுன்னா அப்படி பிடிச்சு அப்படி விட்டுருவேங்க. எறும்ப விட்டுருவேன். ஆனா உன் மனைவி ஒண்ணு சொன்னா விடமாட்டேன், உன் புருஷன் ஒண்ணு சொன்னா விடமாட்டேன், உன் சபையில ஒருத்தர் சொன்னா விடமாட்டான், உன் சொந்த பந்தம் சொன்னா விடமாட்டான். பிடிச்சுக்கிறது, அதை அப்படியே வச்சு வச்சு கோபத்தை அப்படியே கொண்டு 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 பகையா மாத்திரு. கேட்டா நான் கொலைபாதகன் இல்ல, நான் வெள்ளையா இருக்கிறேன், நான் உள்ள கருப்பை கொட்டி வச்சிருக்கேன். கொலைபாதகனாக இருக்கிறோமா? உள்ளான கொலையை செய்கிறோமா? புறமான கொலைக்கும் ஏதுவானவனாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். தெய்வ சமூகத்திலே நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டாம் யாரும் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஓரத்துல நம்ம கிட்ட குறை இருக்கும், அந்த பகை ஒட்டி இருக்கும், அந்த கோபம் ஒட்டி இருக்கும். என்னமோ தெரியலங்க, யார பார்த்தாலும் அமைதியா இருப்பேங்க, ஆனா அந்த ஆளை நினைச்சா போதுங்க எனக்கு அப்படியே ஃபுல்லா உள்ள ஏறுங்க. மனம் திரும்ப. யார நினைச்சாலும் உனக்கு கோபம் வரக்கூடாது, யார நினைச்சாலும் பகை வரக்கூடாது, யார பார்த்தாலும் மனம் பகையாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா இப்ப மனம் திரும்ப. என்னுடைய எண்ணத்துல இருக்கிற குறைய
பேச்சில் இருக்கிற குறைய, செயல்ல இருக்கிற குறைய எனக்கு உணர்த்துங்க ஆவியானவர். பகை சம்பந்தமான, கோபம் சம்பந்தமான, கொலை சம்பந்தமான குறைய எனக்கு உணர்த்துங்க ஆவியானவர். என்னால முடியலையே நான் சொல்லலாம். தெய்வத்தினுடைய வார்த்தைகளை முடியும். தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு உன்னுடைய ஆத்மாவை திருப்பக்கூடிய வல்லமை இருக்கிறது. என்னை மனம் திரும்ப செய்யும். கேளுங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க. மன்னிங்க ஆண்டவரே, நான் பகைச்சிருந்தேன்னா, கோபத்தோட நான் கொலைபாதகனா இருந்தேன், மன்னிங்க ஆண்டவரே. என் குற்றங்களை உணர்த்துறீங்க, மனம் திரும்புறேன், மன்னிங்க ஆண்டவரே. மன்னிப்பு கேளுங்க. இனியும் நமக்கு வருஷங்களை வச்சிருக்கிறார், காலங்களை வச்சிருக்கிறார். நம்ம வாழுகிற நம்முடைய நாட்கள்ல கோபித்துக் கொள்ளுகிறவங்களா, பகைய இருதயத்துல வச்சுக்கிறவங்களா, கொலை பாதகரா நம்ம நீ வாழ வேண்டாம். கொலை செய்யாதிருப்பாயாகிற பிரமாணத்தை என் வாழ்க்கையில, கட்டளையை என் வாழ்க்கையில கைகொள்ள நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்ன சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற, நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இராமல் நான் மனம் திரும்ப நல்ல சந்தர்ப்பத்தை தெய்வம் கொடுத்திருக்கிறேன். இந்த மனம் திரும்பின உள்ளத்தோடு கூட ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் வாயில திறந்து இந்த தெய்வத்தினுடைய நாமத்தை துதிங்க. சத்திய பிதாவே உமக்கு கோடா கோடி அல்லேலூயா. சத்திய இயேசுவே உமக்கு கோடா கோடி விஷயம். சத்திய ஆவியானவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கொலை செய்யாதிருப்பாயா என்ற சத்தியத்தை என் இருதயத்துல எழுதி என்னிடத்துல அது ஆவிக்குரிய விதங்கள்ல இருக்குங்கிறத காண்பித்து என்ன மனம் திரும்ப பண்ணனீங்க. உமக்கு கோடா கோடி நன்றி 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 செலுத்துகிறேன். ஒருவரே பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று தொழுது சேவிக்கின்றேன். எப்போதும் தகப்பனே, பிதாவாகிய தேவனே, இந்த சத்திய தேவ செய்திய கேட்டு மனம் திரும்பி இப்படிப்பட்ட பாதகத்துக்குரியவனாக நான் இராமல் வாழ வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு சகோதரமாருக்காக, ஒவ்வொரு சகோதரிமாருக்காக, ஒவ்வொரு பெரியவர்களுக்காக செபிக்க நானும் மனம் திரும்பின உள்ளத்தோடு செபிக்க இந்த 6ஆம் கற்பனையானது உங்களுடைய ரத்தத்திலே கிரியை செய்யும். கொலை செய்யாம மத்தேயு புத்தகத்திலே இயேசு சொல்லியது போல, பேதுரு நிருபத்திலே பேதுரு எழுதியிருப்பது போல, வெளிப்படுத்தல் 21:8 யோவான் எழுதியிருக்கிற சத்திய வாழ்க்கையில அக்கினி வந்து எழுதுகிற கடலுக்கு நாங்கள் தப்ப, நியாய தீர்ப்புக்கு நீங்களாக இயேசு சொன்னது போல கோபித்துக் கொள்ளாமல், பகைக்காமல், கொலைபாதகராக நாங்கள் இராமல், கொலை செய்யாமல் இருக்க வசனத்தின் வல்லமை ஜீவன் ஆகவே எங்களுக்குள்ள உண்டாயிருக்கும்படி செபிக்கிறோம். உலகத்தில் கேள்விப்படுகிற செய்தி எங்கள்ல கேள்விப்படாம, எங்களுக்குள்ள கேள்விப்படாம, சத்தியத்தின்படி உள்ளம் புறமும் கொலை செய்யாமல் வாழ வார்த்தையின் வல்லமை எங்களை ஆண்டு நடத்தும்படி செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தாழ்த்திருக்கப்படும் நியாய தீர்ப்புக்கும் முக்கிய கடலுக்கும் விலக்கி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக எருசலேமுக்குரியவர்களாக வாழ இயேசுவின் 2ஆம் வருகையில எழுப்பப்பட, எனக்காக கொலையுண்ட இயேசுவின் நாமத்தில் எழுப்பப்பட உங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி சகல விதிகளை மைமையாக சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரை செபிக்கிறோம். சத்தியம் இல்ல பிதாவே. ஆமென்.